எல்லாம் எனக்கு தான். முதல்ல இந்த ஹனியை ஒழிச்சு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடிக்கணும். சரி, இதுதான் சரியான இடம். உன்னை அப்புறமா எடுத்துக்கிறேன். முடிஞ்சது. என்ன டேய் தம்பி, டப்ளோ, என்னதுடா இது? ஓ, இது ஏதோ ஒரு பாறை. மறுபடியும் எனக்கு சாப்பிட மீன் தான் கிடைச்சது. இது ஒரு வாரமாடா சரியா சாப்பிடவே இல்லை தெரியுமா உனக்கு? இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆஹா, ஒன்ன மறந்து விட்டனே நான். உன்னைய சமைச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குமே. பிடிச்சுட்டேன். மற்றொரு செய்தி, பழைய மண்பாண்டங்களின் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் வீட்டின் அருகில் கூட இருக்கலாம். இது போன்ற விஷயங்களை நீங்கள் கண்டுபிடித்தால் மிக விரைவில் செல்வந்தராகலாம். எனக்கு ஒரு வழி கிடைச்சிடுச்சுப்பா. நான் பெரிய பணக்காரனா ஆக மாட்டான். இப்பவே உன்னைய கண்டுபிடிச்சு நான் பெரிய பணக்காரன் ஆயிடுறேன். ஆமாடா, நான் ஒரு பெரிய பணக்காரன். ஆடா, இது ரொம்ப கஷ்டமான விஷயமோ. ஆனா இதுல ஏதாச்சும் ஒண்ணுதையாவது நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்புறம் என் பாஸ் கிட்ட போய் இப்போடா வேண்டான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆமாடா, இப்போ பணக்காரனாக போறேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ தள்ளி போ பட்டர்ஃப்ளை. என் வாழ்க்கையில நீ பசிக்கலன்னு சொல்லாதனால நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடா தம்பி. அண்ணா, அண்ணா, நீ தொலைஞ்சு போட்டியா? என் கண்ணுக்கு தெரியல. கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருடா. அண்ணா, அந்த பள்ளத்துக்குள்ள என்னடா பண்ற? நீ கையை கொடு, நான் சூப்பர் பவர் வச்சு உன்னை தூக்கிடுறேன். யாருக்கு இவ்வளவு பள்ளம் தோண்டி வச்சது? என் மேலே விழுந்துட்டோ. இது எங்கிருந்து தொடங்குது? இத்தனை பள்ளத்தை நான் பார்த்ததே இல்ல. என்னோட டிடெக்டிவ் மூளை என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா இங்க ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லுது. அங்க பாரு, அங்க ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்லையா? நான் அதை பண்ணல. போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. எங்களுக்கு கிடைச்ச க்ளூ படி நீதான் இதை பண்ணிருக்கணும். அதை நான் சாப்பிட்டேன், ஆனா நான் ஓட்ட போடல. கண்டிப்பா அந்த பழைய பானையில ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு கிடைச்சா ஆகணும். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, என்னைய சதிப்பட்டீங்களா? இந்த டம்ளர் வழியா என்ன தேடிட்டு இருக்கோம்? அவன் பேசுனது கேட்கல. அவன் ஒரு பழைய பானையை தேடிட்டு இருக்கான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. வீட்ல இருந்து பெட்ல இருந்து பானை வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டோம். நல்லது டெக்ஸ், இப்போ உன்னோட டர்ன். நீ ரெடியா? ரெடி. இவ்வளவு வேலை என்னடா தம்பி சொந்த உட்கார்ந்துட்ட? என்னால முடியல. என்னோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் கிளம்பலாமா? உங்க ரெண்டு பேருக்கும் குட் லக். டாடா. எனக்கு என்னமோ ஞாபகம் வருது. சரி, இது ஏதோ பாறைதா. அது ஒன்றும் பாறை இல்லை. இன்னமும் கொஞ்சம் இடம் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன்.
ஒருவேளை இதா இருக்குமோ? அண்ணா நம்ம பிளான் சக்சஸ் ஆக போகுது. அது எப்படி ஆகாம? கம் ஆன் சீக்கிரமா வெளியே வா. சரி முதல்ல இது லிஸ்ட்ல இருக்கான்னு பாப்போம். இது மேட்ச் ஆகலையே. கண்டிப்பா இது ஒண்ணு பழசா இருக்காது. இத பார்க்கும்போது என்னோட கிச்சன்ல இருந்த மாதிரியே இருக்கு. வேற யாரோ மீனை தின்னு புட்டு பிளேட்டை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது எல்லாமே என்னோட கிச்சன்ல இருந்த ஐட்டம்ஸ் ஆச்சே. ஆனா பாவிகளா இதையும் தூக்கிட்டீங்களா? என்னதுடா இது? யாராச்சும் நம்மளை ஏமாத்துறாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. எதுக்காக எல்லாத்தையும் ஏன் கிச்சன்ல இருந்து எடுத்திருக்காங்க? சரிடா விக்கு, அதெல்லாம் விட்டு தள்ளு. இந்த வேலையை நாம அப்புறமா பார்ப்போம். சரி நாம இப்போ மரம் வெட்டுற வேலைக்கு போவோம். டேய் தம்பி வாடா போலாம். ஓகே. இத எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது என்னோடது. நான் எடுத்து வச்சிருந்த ஹனி ஜார். இத நான் கஷ்டப்பட்டு ஒளிய வச்சிருந்தேன். எப்படி அதை கண்டுபிடிச்சா அவன்? அப்படின்னா அது உன்னோடதாடா. அதை நான் பாருன்னு நினைச்சேன். அதனால தாண்டா தூக்கி போட்டுட்டேன். ஓ கடைசியா நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இவங்க ரெண்டு பேரா எதுக்கு இங்க ஓடி வராங்க? கிட்ட வந்துதான் பாருங்களாடா. அப்படியே வெட்டிடுமா வெட்டி. உன்னைய சோறு போட்டு வளர்த்ததுக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா? கேட்டியாடா? சோறு போட்டு வளர்த்தாராமே. வாயை மூடுடா. கொடு பேசாதீங்க. இப்ப வேலை செய்யுங்க இல்ல உன்னைய உடைச்சு போடுவான். உனக்கு இரு உன்னை முதல்ல தூக்கி நான் குப்பையில போடுறேன். அந்த மாதிரி ஒரு காமெடியை நான் பார்த்ததே இல்லடா. ஐயா கிட்ட வராதடா, சும்மா ஒரு பேச்சு. தப்பிச்சுட்டோம்டா. நல்ல வேலை தப்பிச்சோம். நான் சிரிச்சதுனால கோபம் வந்துருச்சு போல. முதல்ல நான் இதை போய் சரி பண்ணிட்டு வரணும்டா. அந்த பாடம் எங்கடா போச்சு? கையில என்ன தெரியல லோகர்வி. முதல்ல கிளம்பு. என்கிட்ட இருந்து திருடா உங்களை சும்மா விட மாட்டேன்டா. இப்போ என்ன பண்ற பாரு. அடே கப்பா சபையா காய்ச்சி பிடிக்கிறப்பா நீ. அந்த பானையை திரும்ப குடுறா. இது என்னோட ஹனி ஜோர். போதும். உங்க ரெண்டு பேரையும் என் பானையை திரும்ப கொடுத்துருக்கடா. எங்கடா ஓடுறீங்க நீங்க? என்னடா பண்ணுவீங்க? நான் பெரிய படம் ஆக போறேன். என்னோட ஹனி எல்லாம் வேஸ்டா போச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா எனக்கு அது வேணும். என்னோட கனவெல்லாம் சுக்குடுறா உடஞ்சிடுச்சு. தம்பி இந்த பானையில ஹனியை எடுத்துக்கோ. நான் கிளம்புறேன். தேய்ச்சி கழுவிட்டு என்னது இது? ஆனா இது ஹனி இல்லாம பார்க்க நல்லாவே இல்லையே. எல்லாம் போச்சு. இதை வச்சு என்ன பண்ண போறேன்?
அது முதலாளி என்னோட மொத்த சம்பளத்தையும் போட முடியுமா? என்கிட்ட இங்க சுத்தமா கையில காசே இல்ல. ஒரு வேலையை உருப்படியா பண்றதுல ஆனா சம்பளம் மட்டும் நீ கேக்குறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இனிமே சம்பளத்தை பத்தி பேசாத. ஹலோ பாஸ். இந்த பானையில ஒரு அரிசி கூட இல்லையே. இந்த வீட்டுல சாப்பிடுறதுக்குன்னு வேற எதுவுமே இல்ல. அடடா, நேத்து மிச்சம் வச்சது இதுல கொஞ்சம் இருக்குமே. ஒழுக்கு மரியாதையா ஓடி போயிடு. எனக்கே இங்க சாப்பாடு இல்ல. எனக்கு பசிக்குது. இதுக்கு மேலே என்னால முடியாதுடா சாமி. மறுபடியும் மீளா ஒழுக்காதுல கையெடுத்துரு. இல்லனா இந்த வீட்டை விட்டு மரியாதையா கிளம்பி போயிட்டே இரு. எனக்கு இருக்கிற பசியில உன்னையே தின்னுடுவேன். சரி, நாம சாப்பிடுறதுக்கு இதுவாச்சும் கிடைச்சதே. ஏ ஃபேபியனு, நீ ஒழுங்கா நடந்துக்கோ. என்கிட்ட இருந்தே நீ திருட பாக்குறியா? என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு? உனக்கு எனக்கு இந்த மீனை வச்சு அந்த 2 குண்டர்களையும் திரும்பவும் பிடிச்சி நம்ம வேலையை ஒழுங்கா பார்க்கலாம்னு சொல்றேன். இப்போதான்டா நீ சொன்னதே எனக்கு புரிய வருது. அவங்கள மட்டும் நான் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு சம்பளமும் கிடைச்சிடும். நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குறேன். வேலை முடிஞ்சதுன்னா உனக்கு ஏதாவது கொடுக்குறேன். இவங்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. இவங்கிட்ட தான் மூளையே இல்லையே. அந்த சாப்பாட்டு ராமனுக்கு 2 பேரும் எப்படி இங்க வருவாங்க அப்படியே புடிச்சிட வேண்டியதுதான். நாங்களாம் ரொம்ப மோசமானவங்க. சரி, அவங்க நம்மள பாத்திர போறாங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவோம். ஏய், உன்னதான் நீ தான வீட்டுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த ஓடுறியா? நில்லு, ஒழுங்கா நில்லு. எங்க போனோம் தெரியலையே. அவன் கண்டிப்பா இங்க ஏதோ ஒளிஞ்சு இருப்போம். நம்ம கிட்ட திரும்பவும் அவன் மூஞ்ச காட்டாம இருந்தா நல்லது. எனக்கு என்னமோ நல்ல வாசனை வருதுடா அண்ணா. அங்க போற மீன் இருக்கு. எதுக்காக என்ன எப்ப பார்த்தாலும் தடுத்துக்கிட்டே இருக்கு? முட்டாள், கொஞ்சம் மேல பாரு. ஆமா, நம்மள பிடிக்க திட்டம் போட்டிருக்கோம். கண்டிப்பா இது லாகர்விக்கோட வேலையா இருக்கும். முடியலையே. நீ சொன்னது சரிதான்டா. ஆனா அதை நடக்க விடக்கூடாது. ஆனா அண்ணா, எனக்கு அந்த மீன் வேணுமே. எப்படி அந்த மீனை எடுக்கிறது? ஐடியா. வாடா போலாம். என்னது? எனக்கே தெரியாம எப்படா இதை தூக்குறாங்க? அடேங்கப்பா, இதை முதல்ல நான் சாப்பிடுறேன்டா அண்ணா. நல்லா இருக்கு. இன்னும் ஒண்ணு. எனக்கு கொஞ்சம் மிச்சம் வேடா. எல்லாம் அதே சுவையில இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். நல்லா இருக்கு. போதும்டா, நீ சாப்பிட்டது என்கிட்ட குடு. ஒழுங்கா கொடுத்துரு. என்ன பண்ற? வாங்கிக்க. நில்லு, இதோ வந்துட்டேன். ஏய் டப்ளு, இன்னும் ஒண்ணு நீ சாப்பிடுவேன். ஒண்ணு விட மாட்டேடா. என்னடாச்சு? என்ன தம்பி, என்னடாச்சு உனக்கு? போதுண்டா, வாயை திறந்து பேச போறியா இல்லையா? என்ன சொல்றான பாத்துட்டு தான் இருக்க. ஒரு நிமிஷம் இரு. என்னது அது? முள்ளு மாட்டிக்கிச்சடா. அந்த குண்டனுங்களுக்காக தேவையில்லாம என்னோட சாப்பாட்டை நான் வேஸ்ட் பண்ணி விட்டேன். இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி சாப்பாடு. உன்னையை இப்ப சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லஞ்சுக்கும் எடுத்து வைக்கணும். ஃபெபியனு, இங்க எனக்கே கொஞ்சம் கூட இல்லை. ஆஹா, வாசனை கமக்குதுடா. நான் இதை சாப்பிட போறேன். ஒழுங்கா கீழே போயிடு. நிறைய தண்ணி அப்பதான்டா அந்த முள்ளு வெளியே வரும்.
அது வயிற்றுக்குள்ளையாச்சும் போச்சா இல்லையா? எங்க என்கிட்ட காட்டு. இங்கேதான் இருக்கு. சரி, என்கிட்ட இப்போ வேற ஒரு ஐடியா இருக்கு. அண்ணா, தலை கீழே கட்டி தொங்க விட்டுருக்கு. டபுள், நீ கண்ணை முடிக்கணும். இது கண்டிப்பா வேலை செய்யும். வெளியே வந்துரு. ஒழுங்கா வெளியில வந்துரு. டபுள், நீ சுறுசுறுப்பாடுறா. இப்ப எடுத்துறா. நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. எனக்கு பிடிச்சது. நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. என்ன பண்ற? ஃபேபியன், உன்னை அப்பவே நான் வீட்டுக்கு போக சொன்னல. மன்னிச்சிடு, நான் சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, கிளம்பு. இன்னொரு தொட்டிலே தான் இருக்கு. வெளியே வர மாட்டேங்குது. இதே நிலைமையில தான் என் பாஸ் அங்க உட்கார்ந்து தவிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன? விக்கோட தொண்டையில மாட்டிக்கிச்சோ? சரி சரி, இப்போ ஒரு புது பிளான் இருக்கு. இந்த ஒட்டி என்ன தலைகீழ தொங்க விட மாட்டேன்ல. இது கண்டிப்பா வேலை செய்யும்டா தம்பி. நம்ம விக்கு என்ன செய்யறான்னு பார்த்தலாம். அதே மாதிரி நாமளும் செஞ்சு இந்த முள்ளை எடுத்துடலாம்டா. நான் மறந்துட்டு போயிட்டேன். பாய். என்னது? வாயமுறா. வேற வழியே இல்லை, எனக்கு இதை தான் சாப்பிடணும். இதை பார்க்கும் போதே கெட்டு போயிடுச்சுன்னு தெரியுது. இருக்கட்டும், பரவாயில்லை. இந்த முள்ளை எடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. இதை சாப்பிட்றோட்டா. சரி, இப்ப எப்படா இருக்கு? அந்த முள்ள வெளியே வந்தா என்ன? இல்ல, இன்னொன்னு கிடைக்குமோ? அடே தம்பி, கொஞ்சம் வாயை தரடா. இவங்க பண்றது ரொம்ப ஆபத்தான விஷயம். யாரும் வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே நல்ல வேலைடா. இப்ப வாச்சு இது வெளியே வந்துச்சு. டபுள், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? மறுபடியும் என் தொண்டைக்குள்ள மாட்டிக்கிச்சு. மறுபடியும் இதான் வெளியே எடுக்கணுமா? போத்து. ரெடி கோ. அங்க பாரு, இது வேலை செய்யணும் தம்பி. டபுள், அப்படியே அந்த புள்ள வெளியே அடிச்சோ? இரு, என் வாய்க்குள்ள இருந்தது வெளியில வந்துருச்சு. ரொம்ப நன்றிடா அண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்காக நீ டபுள் அடிச்ச மாதிரி ஒரு அடி அடிக்கிறியா? என் வாயிலையும் மீன் முள்ளு மாட்டிக்கிட்டு இருக்கு. நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. இது வேலை செய்யவே இல்லையே. இது ரொம்பவே ஜாலியா இருக்கு. கொஞ்சம் இருங்கடா. நீங்க இன்னும் ஒரு 2 அடி அடிக்க முடியுமா? வெளியே வந்துருச்சுடா. இந்த மீன் முள்ளு வெளியே வந்துருச்சுடா. ஓடாதீங்கடா. இந்த பக்கம். எங்கடா போனீங்க நீங்க? இன்னைக்கு உங்க கதை முடிஞ்சுதுடா. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஏ ஃபேபியனு, பார்த்து சாப்பிட முள்ளு மாட்டிக்கும். உங்க 2 பேரும் எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்கடா.
வந்து வாட்ச் இருக்குது பாரு. இது நீ மட்டும் இப்படியே சொதப்பிட்டு இருந்தா அப்புறம் நீயும் நானும் சேர்ந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்படிதான் நல்ல பையனா இருக்கணும். வா, எதுக்குதான் நீ என்ன இப்படி படுத்துற? அச்சோ, இதை இசைய வந்துட்டானுங்களே, வெளியே வந்துரு. சரி, நீ இங்கே இரு, நான் அப்புறமா வந்து உடனே எடுத்துக்கிறேன். ஆனா எம்புட்டு அழகா இருந்த எல்லாருமே என்ன பார்த்து போறாம படுவாங்க. ஆனா இப்ப என் முகத்தை இப்படி ஆக்கி விட்டீங்களா? கண்டிப்பா நான் பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன்டா. என்னதுடா இது? இது சூப்பரா இருக்குதே. அதனால அதுக்குள்ள ஒரு பாம் இருக்கும், அதுல ஒரு ரிமோட்டும் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த கரடிகளை தூக்கிடு. அவனுங்களை வித்தா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். புரியுதா? மார்க்கெட்ல அவங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கு. இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடு, நம்ம ரெண்டு ஒரு பெரிய பணக்காரர்கள் ஆயிடுவோம். தன்னை தானே அழிச்சிக்கிற மிஷின் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் இருங்க, ஒரு செகண்ட். இது ரொம்ப ஓவர். யாரது? லோகர் பேக். டப்ளூ எழுதுறா. ஏய் டப்ளூ, சீக்கிரம் எழுதுறா. லோகர் பேக் எங்க இருக்கான்? லோகர் பேக் இந்த சின்ன பட்டனை அமுக்குனா மட்டும் அந்த ரெண்டு குண்டடுங்க கதையும் இன்னைக்கு ஒரு அடியா காலி ஆயிடும். முதல்ல நம்மளோட சேஃப்டிக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு அப்புறமா அமுக்குவோம். வந்துட்டாங்களா இவங்க? அடே, நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா? லோகர் பேக். அடே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா, பாவண்டா. போடாத, நில்லு. இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? ஏதாச்சும் பேட்டரி போடணுமோ? ஒருவேளை இதுல சிக்னல் கிடைக்காம இருக்கும். ஓ, ஆண்டனா தான் இதுல பிரச்சனையா? விட்டுடுக்கடா. சட்னி தாண்டா. அவ்வளவு சீக்கிரம் உங்க கையில மாட்டிட்டு போகணும் கனவு காட்டுறீங்களாடா? ரெண்டு பேருக்கும் என்னைய பார்த்தா காமெடியா தெரியுதாடா? சரிடா, ரெண்டு பேரும் கடைசியா சிரிச்சுக்கோங்க. இன்னைக்கு என் சுயரூபத்தை பாருங்க. என்னது? பாமா? ஆமா, இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பாம். லோகருக்கு நம்ம வீட்டை இடிக்க பிளான் பண்ணிருக்கோம். இல்லடா தம்பி, அவன் மொத்த காட்டையுமே அழிக்க பிளான் பண்ணிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்றது? டேய் அண்ணா, எங்க எல்லாரும் நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும் ப்ளீஸ். இந்த காடு அழிஞ்சிருச்சுன்னா எப்படி ஹனி கிடைக்கும், எப்படி ஸ்நாக்ஸ் கிடைக்கும்? எனக்கு பசிக்கும். அவனை இங்கிருந்து விரட்டி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு அவன் வீட்டை முதல்ல அழிக்கணும். அதுக்கப்புறம் அவன் வீடே இல்லாம தெரியட்டும். அதுக்கு பாம் தேவைப்படுமே, எங்க போறது? அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. இந்த ரிமோட் கண்ட்ரோல் பாம்பை வச்சுதான் அவன் வீட்டையே அழிக்க போறோம். இந்த சின்ன பாம்பை பவர்ஃபுல்லான டைம் பாம்பா என்னால கண்டிப்பா மாத்த முடியும். நீ டைம் பாம் சொன்ன? இது சூப்பர். ஏய் டப்ளூ, அவன் எந்த நிமிஷம் வேணாலும் இங்க வரலாம். அதனால சீக்கிரம். சரி, நான் இப்பவே முடிச்சிடுறேன். இதை எங்க வைக்கலாம்? நமக்கு சோறு தான் முக்கியம். இந்த பாம்பை எங்கதான் வைக்கிறது?
இருக்கு. இது என்ன வித்தியாசமா இருக்கு? சூப்பரா இருக்கு. ஒரு கோழி ஆயிடுச்சு. இதுல நிறைய இருக்கு. நீ என்ன பண்ற? ஒண்ணும் இல்லையே. சீக்கிரமா அந்த பாம்பை எங்கேயாவது வைடா. சரி சரி. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. சரி சரி, வேலையை பார்க்குறேன். 5 minutes நான் செட் பண்ணிட்டேன். இப்ப என்னடா பண்ணி தோச்ச? உன்னை கூட்டிட்டு வந்த பாரு என்ன சொல்லணும். இந்த பாம்பிய கையிலே ஒட்டிக்கிச்சு. நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? அதோ அங்க இருக்கல, அதை சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கையில தடவுனேன். முட்டாள், இது சூப்பர் க்ளோ. இப்ப நான் என்ன பண்றது? முதல்ல நம்ம வெளியே போலாம், அப்புறமா நம்ம சரி பண்ணலாம். சரி, என்னோட கதை முடிஞ்சிருச்சு. இந்த சின்ன வயசுல எனக்கு இப்படி நடக்கணுமா? நான் இன்னும் எவ்வளவு கனவோட இருந்தேன். நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்க நிறையாத இருக்கு. நீ போய முன்னாதான் என்னால யோசிக்கவே முடியும். சரி, உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? இங்க இருக்கிற 3 கலர்ல உனக்கு என்னடா பிடிக்கும் சொல்லி சொல்லடா. எனக்கு அதுல ஒண்ணு கூட பிடிக்கல. நீ அண்ணா அதுல ஏதாவது ஒரு ஒயரை கட் பண்ணி சொல்ல, என்னால முடியல. சரி, ஓகே. அண்ணா நீ சாதிச்சுட்ட. இது நின்னுடுச்சு. என்னடா ஆச்சு? வெக்க வீட்டுல இருக்கிற பாம்புக்கு நான் டைம் செட் பண்ணவே மறந்துட்டேன். ஓகே, நீ இங்கே இரு, நான் போய் வேலையை பார்க்கறேன். நீ உன் கையில இருக்கிற பாம்பை இடறா. ஓகே. ஐயோ, என்னால முடியலையே. பசி கொடுமையை தாங்கவே முடியல. இங்கேயே மயக்க போட்டு விழுந்துருவோம் போல இருக்கே. இன்னைக்கு எதுவுமே வேலைக்காகாம போயிடுச்சு. சரி, 2 நிமிஷம். லோகர் விக்கா, எல்லாமே நாசமா போச்சு. நான் மாட்டிக்க போறேனே. தூங்க வேண்டிய நேரம் இப்ப வந்துருத்துறா. எவன்டா அது இந்த நேரத்துல கால் போடுறது? யாருப்பா அது? ஹலோ, சொல்லுங்க முதலாளி. ஆமா 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 ஆமா, இப்போதான் நான் காட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தேன். என்ன காப்பாற்றடப்ளோ. அச்சச்சோ, அண்ணன் ஆபத்துல இருக்கோம். நான் அவனுக்கு உதவி செஞ்சாகணும். சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் சார். குட் நைட்டு. எனக்கு இருக்கிற கடுப்புல நான் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுடா. உனக்கு தைரியம் இருந்தா ஓடாம நின்றா. சும்மா இருக்கிறவனை சீட்டி சண்டை வாங்கிட்டு இருக்காங்க. திமிரு பிடிச்ச குண்டைக்கலாம். எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அப்பப்போ கெஸ்ட் மாதிரி என் வீட்டுக்கு வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்காங்க. பசிக்குதுடா. முதல்ல போய் நிம்மதியா சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் கம்முன்னு படுத்து தூங்குவோம். என்னடா இது ஒன்று தீ காணோம்? அவங்க வேலை தான்டா. அண்ணா நீ கொலைக்கிட்ட. அண்ணா இதை எங்க போறதுன்னு தெரியலையே. ஆஹா, இதை எங்க தூக்கி போடுவேன்? உங்க மேல தான் நான் நினைச்சேன். அப்பவே நீங்க விரிச்ச வலையில நீங்களே சிக்கிக்கிட்டீங்களாடா. சரிடா புக்கு, இவங்க 2 பேரையும் குண்டு கட்ட பேக் பண்ற வேண்டியதுதான். அவனுக்கு